பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம், பல நோக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம் கிறிஸ்து இயேசுவை அறிவது என்று இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் இந்த நாட்டத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஊற்றிக்கொண்டதால் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், அவர்கள் முடிக்கிற ஊழியங்கள், இவை எல்லாவற்றிலும் எங்கேயாவது சிறிதளவிலாவது திசை விலகல் அல்லது ஒரு மாற்றம், நேர்வழியிலிருந்து ஒரு சிறு மாற்றம் ஏற்படுமானாலும் உடனே அவர்கள் சுதாகரித்துக் கொண்டார்கள். They immediately became alert. அதை எப்படி வாசிக்கிறோம் என்றால், எபேசியர் 4 அத்தியாயம் 20 வசனம். இதை நான் முந்தி ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல நான் இதை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது மறுபடியும் பாருங்க. 4:20 எபேசியர். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் ஏதோ ஒரு இடத்தில் திசை விலகல் வந்தவுடனே, வழி விலகல் வந்தவுடனே அப்போஸ்தலர்கள் தங்களையும் மற்றவர்களையும் நினைவுபடுத்திக் கொள்ள சொன்னது, நாம் இவ்விதம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இது கிறிஸ்து போதித்த அல்லது கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி அல்ல என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலத்துல நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னவென்றால், வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். What we need to be very alert these days and what we should be extremely cautious these days is that from most of the modern pulpits another Jesus is presented, proclaimed and preached. இன்று நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் எங்குவென்றால், இன்றைய அநேக நவீன பிரசங்க பீடங்களில் இருந்து வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். இது இன்று நேற்று தோன்றிய காரியம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறு அப்போஸ்தலர் இருந்த முதல் நூற்றாண்டிலேயே இருந்தது. 2 கொரிந்தியர் 11 அத்தியாயம் 3-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11:3-4. சர்ப்பமானது தனது தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று, அந்த உண்மையின் என்று என்பதற்கு நாம் சரியாக சொல்ல வேண்டுமானால் எளிமையின் என்று, உத்தமத்தின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன், அஞ்சிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு விளக்கம் எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் என்று அவர்களை இங்கே கடிந்து கொள்ளும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திருமறையில் 4 சுவிசேஷங்களில் நாம் காண்கிற, நாம் பார்க்கிற, நாம் சந்திக்கிற இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எளிமைக்கும், உண்மைக்கும், நேர்மைக்கும், சத்தியத்திற்கும், பந்தா இல்லாமைக்கும் பெயர் பெற்றவராக இருப்பார். அதனால இதுதான் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. காலத்திற்கேற்ற கோலத்தை இயேசு போட மாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். காலத்திற்கேற்ற மாற வேண்டிய தேவை, அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. எனவே சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிற அந்த இயேசுவை போல பிரசங்க பீடங்களிலிருந்து நமக்கு வருகிற இயேசுவை குறித்த தகவல்கள் சற்று விலகலாக இருக்குமானாலும் கூட அதை நீங்கள் ஒரு காதில் கேட்டு அடுத்த காதில் விடுவோம் என்று சொல்லக்கூடாது. ஒரு காதிலேயே கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடங்களை விட்டு நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு திருமறை அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறது.